ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் ஸ்வீனி டாட். நம்ம தலைவன் ஜானி டெப்பை எவ்வளோ வித்தியாசமான வசதிலாம் பார்த்துருப்போம். ஒரு பைலட்டா, ஒரு விசாடா, ஒரு ப்ரொஃபஸரான்னு சொல்லிட்டு நிறைய கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ரோல் தான் இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர். இந்த படத்தில் நம்ம தலைவன் ஒரு சீரியல் கில்லர். 15 வருஷத்துக்கு முன்னாடி தன்னை பழிவாங்கின ஒருத்தனை பழிவாங்க ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய சைக்கோ மாறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்ல ஒரு கதை தான் ஸ்வீனி டாட். இப்போ வாங்க ஸ்வீனி டாடுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ ஒரு பையனை போட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இத்தனை வருஷமா ஜெயிலில் இருந்தார். ஹீரோ செய்யாத ஒரு குற்றத்துக்காக 15 வருஷமா ஜெயிலில் போட்டிருக்காங்க. இப்போ ஜெயில் வாழ்க்கையில் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கப்பலில் வராரு. கூட வர அந்த பையன் லண்டனை பற்றி பாட்டு பாடுறான். இந்த படம் ஃபுல்லாகவே மியூசிக்கல் ட்ராமா தான். இந்த லண்டனுங்கிறது ரொம்ப அழகான இது. இங்கே நிறைய மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பாடும்போது ஹீரோ கடுப்பாயிருது. உனக்கு லண்டனை பற்றி என்ன தெரியும்? இந்த லண்டன் தான் என் வாழ்க்கை அழிச்சிச்சு, என் வாழ்க்கை போய் சொல்கிறேன்னு சொல்லி அவன் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ ஒய்ஃபும் சந்தோஷமாக இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்துக்கும் அழகாக ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அதே ஊரில் ஒரு ஜட்ஜ் இருந்திருக்காரு. அந்த ஜட்ஜுக்கு ஹீரோட ஒய்ஃப் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் ஹீரோ கிட்டேருந்து அந்த பொண்ணை பிரித்து அந்த பொண்ணு கூட நம்ம போகலான்னு ஆசைப்பட்டிருக்கான். அதே மாதிரி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்காக என் மேலே பொய் கேஸ் போட்டு என்னை ஜெயிலில் அனுப்பிட்டாங்க. இதுதான் இது லண்டன் எனக்கு பண்ணுச்சு. இப்போ சொல்லு, லண்டனில் இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா? இந்த மாதிரி ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அந்த ஊர் வந்துடுது. இதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த பையனும் அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ அந்த பையன் ஹீரோ பார்த்து, சார் நான் அடிக்கடி உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் ஒரு அட்ரஸை சொல்கிறான். இந்த தெருவுக்கு நீ வா, நான் அங்கே தான் இருப்பேன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் அவன் 15 வருஷத்துக்கு மட்டும் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு போகிறான். நம்ம ஹீரோ ஒரு பார்பர். அந்த ஊர் ஒரு பார்பர் ஷாப் வச்சுருப்பான். இப்போ அந்த கடை கீழே ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க அந்த ஊரில் பையில சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற பொருட்கள் மாதிரியே அவங்க ஊரில் பையன் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை பண்ணுற ஒரு பொண்ணு தான் ஹீரோட ஃப்ரெண்டு. 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேர் பார்த்தாங்க. இந்த கடைக்கு மேலே தான் ஹீரோட கடை இருக்குது. இப்போ ஹீரோட ஒய்ஃப் எங்கே இருக்காங்க, இவங்களுக்கு பிறந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு ஹீரோக்கு தெரியவே தெரியாது. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட வேறு யாரோ பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்குது, என் கடைக்கு மேலே ஒரு பார்பர் இருந்தான். அந்த பார்பர் மேலே பொய் கேஸை போட்டு அவன் ஒய்ஃபை தூக்கிட்டு போயிட்டாங்க. அவன் ஒய்ஃபு ரொம்ப சோகத்தில் இருந்திருக்கா. என் புருஷனை தவிர வேறு யாருக்கூடையும் போக மாட்டேன்னு நினச்சிருக்கா. அதனால் அவள் விஷத்தை குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கு பிறந்த பொண்ணை அந்த நபரை வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு ஒரு ரூமில் அடப்பட்டு இருக்கா. இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லும்போது ஹீரோ செம்ம கடுப்பாயிருது. என் பொண்டாட்டியை இந்த மாதிரிலாம் பண்ணாங்களா, என் பிள்ளைய இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி ஹீரோ கத்த ஆரம்பிச்சிடறான். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருது இதான் ஹீரோன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவை மேல் மாடி கூட்டி போகிறாங்க. மேல் மாடியில் தான் ஹீரோ இதுக்கு முன்னாடி கடை வச்சுருந்தான். அங்கே இருக்கிற ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அங்கே ஃபுல்லாக ரேசர்ஸாக இருக்குது. என் குடும்பத்தையே அழிச்சவனை இதை வச்சு கொள்ளவே முடிவெடுக்கிறான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த பையனை காமிக்கிறாங்க. ஹீரோ கூட ஒரு பையன் வந்திருப்பான். அவன் தெருவோரம் நடந்து போயிருக்கான். அப்போ ஒரு பொண்ணு பாட்டு பரவ சவுண்ட் கேட்குது. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோக்கு பிறந்த பொண்ணு தான். நம்ம ஹீரோக்கு பிறந்த பொண்ணை அவன் ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருக்கான். அந்த பொண்ணு ஒரு வேதனை பாட்டு பாடிட்டு இருக்கு. இந்த நபர் அந்த பொண்ணை பார்த்தோன்னே இவன் எதிர்த்து ஒரு பாட்டு பாடுறான். 2 பேருக்குள்ளேயும் ஒரு லவ் வர மாதிரி இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த வில்லன் பார்த்துட்டு இருக்கான். அவனை உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போய் அடித்து வெளியே அனுப்புகிறாங்க. இவன் வாய் ஃபுல்லாக ரத்தம் ஊற்றுது. இந்த படம் ஃபுல்லாக அங்கே இங்கேயும் ஒரு பைத்தியக்கார போயிட்டே இருப்பாங்க. அவங்க யாருன்னு பின்னாடி தான் தெரியும். இந்த பையனும் ரொம்ப வலியோட அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ கூடவே இருந்த அந்த ஃப்ரெண்டு ஒரு பை ஷாப் வச்சுருப்பா. லண்டன்லேயே ரொம்ப கேவலமான பையனா அதை அவிக்கிறதான். இந்த அளவுக்கு அந்த ஊரில் அவன் மேலே ஒரு கெட்ட பேர் இருக்குது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் எப்படி ஒன்று கண்டுபிடிக்கிறது தெரியல போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது. ஒரு நபர் கிங் ஆஃப் த பார்பர்னு சொல்லி வளவனப்படுத்திட்டு இருக்கான். இது பார்க்குற ஹீரோ செம்மகாண்டாயிருது. இங்கே நான் ஒருத்தர் இருக்கும்போது எவன்டா கிங் ஆஃப் த பார்பர் இந்த மாதிரி சொல்லி ஹீரோ போகிறான். அந்த நபர்கிட்ட ஒரு பெட் பண்ணிக்கோமா, நீ நல்லா ஷேவ் பண்ணுறியா இல்லை நான் நல்லா ஷேவ் பண்ணுறேன்னா, யார் சீக்கிரம் மாட்டாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுப்போம். நீ கிங் ஆஃப் த பார்பரா இல்லை நான் கிங் ஆஃப் த பார்பரான்னு. இந்த மாதிரி 2 பேர் சொல்லும்போது போட்டி நடக்குது. ஆடியன்ஸில் ஒரு நபரை கூப்பிட்டு ஷேவிங் பண்ண கூப்பிட்றாங்க. இதுக்கு நடுவராக ஒரு நபர் வேணும். அப்போ ஹீரோ சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு நபரை பார்க்குறான். அது ஒரு யாரும் இல்லை, அந்த ஜட்ஜுக்கு வேலை பார்க்குற ஒரு அசிஸ்டன்ட் தான். இவனை பிடிச்சோம்னா அந்த ஜட்ஜையும் காக்கப்பிட்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்றாங்க. இப்போ அவன் தான் நடுவர். முயலாமல் கதை மாதிரி அந்த நபர் வேகமாக ஷேவிங் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ மெதுவாக ஷேவிங் பண்ணுறான். கடைசியில் வின் பண்ணுறது யாருன்னா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ சீக்கிரமாக நீட்டாக சேவ் பண்ணியிருக்கான். இதனால் கிங் ஆஃப் த பார்பர் யாருன்னா நம்ம ஹீரோ தான். அதனால் அந்த ஊரில் இருக்க பொதுமக்கள் எல்லாருமே நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் கடை எங்கே இருக்குது, நாங்கள் இனிமேல் எல்லாரும் அங்கே ஷேவ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி சொல்லும்போது ஹீரோவுக்கு பெருமையாக இருக்குது. இப்போ ஹீரோ அங்கேருந்து போகும்போது
அந்த அசிஸ்டன்ட்டை பார்க்குறான். அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, நீங்கள் ஒரு லாயர் அசிஸ்டன்ட் தானே, உங்கள் சர்ச்சுக்கு ஏதாவது ஷேவிங் பண்ணணும்னா என் கடைக்கு கூட்டி வாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஹீரோ அந்த போட்டியில் கலந்துக்கிட்டது இதுக்காக தான். இவன் தான் பெஸ்ட்டு பார்ப்பான்னு தெரிஞ்சா அந்த ஊரில் இருக்கிற பணக்காரங்க கண்டிப்பாக இங்கே வருவாங்க. கண்டிப்பாக அந்த லாயர் வருவான். அவனை கொலை பண்ணலாங்கிற ஒரு பிளானோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்போ இந்த இடத்துக்கு அவன் ஃப்ரெண்டு வரான். அவன் வந்து, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த ஊரில் இருக்கிற ஜட்ஜோட பொண்ணு போல் ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுன்னு சொல்லும்போது ஹீரோக்கு அப்போ தான் தெரிய வருது நம்ம பொண்ணை தான் இவன் லவ் பண்ணுறான்னு. சரி, இவன் மூலயமா நம்ம பொண்ணை காப்பாற்றுன்னு நினச்சி பார்க்குறான். அதனால் அவங்ககிட்ட, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் சொல்கிற மாதிரி சரி, இதெல்லாம் நடக்கும், நீ எப்பவும் பேசுகிற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட பேசு, அப்படியே அந்த வீட்டோட சாவி வாங்கிரு, அதுக்கப்புறம் நீ உள்ளே போய் அந்த பொண்ணை அப்படியே காப்பாற்றிரு, அந்த பொண்ணை இங்கே கூட்டிகிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறான். அதை கேட்டு அந்த நபரும் அங்கேருந்து போகிறான். இப்போ ஹீரோ அந்த லாயர் எப்போ வரான்னு வெயிட் பண்ணி பார்த்துதான் இருக்கான். பார்த்தா அந்த இடத்துக்கு இவன் போட்டி போடுற நபர் வரான். அந்த நபர் கூடயே ஒரு குட்டி பையன் இருப்பான். அந்த குட்டி பையன் அந்த பொண்ணு பிடிச்சி வச்சுட்டு, தம்பி நீ இங்கே இருப்பா, இவர் மட்டும் போட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அனுப்பிக்கிறாங்க. ஹீரோ அந்த நபரை பார்க்கும்போது, என்ன சார் நீங்களே கிங் ஆஃப் த பார்பராச்சு, நீங்களே என்கிட்ட ஷேவிங் பண்ணலாமான்னு கேட்கும்போது, அதான்ப்பா நான் உன்னை பற்றி சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன், என்னமோ 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குற்றம் பண்ணியாமே, அதனால் இத்தனை வருஷமாக ஜெயிலில் இருந்தியான், உன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட செத்து போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோ செம்ம காண்டாருது. பக்கத்தில் இருக்க டீ பாட் எடுத்து அவன் மண்டையில் ஒரே போடு, ஆள் அங்கேயே செத்து போயிடுறான். இதை கீழே இருக்கிற அந்த குட்டி பையனை கேட்குது, அவனும் மேலே போட ட்ரை பண்ணுறான். பட் அந்த பொண்ணு விடாமல், தம்பி உட்காருப்பா, நீ எங்கே போகிற, நீங்கள் உட்காருன்னு சொல்லி அந்த பையனை பிடிச்சி வைக்கிறாங்க. பட் அந்த பையன் நிற்காம மேலே போய் பார்க்குறான். எங்கள் ஓனர் எங்கள் ஓனர் இங்கே வந்தாலும் அவர் எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவராப்பா, அவர் ஷேவிங் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு, போகிறப்ப உன்னை இங்கே இருக்க சொன்னார், அவர் வரதுக்கு ஒரு 2 வாரம் ஆகுமா, ஊருக்கு போயிட்டு சொல்லியிருக்கான்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த குட்டி பையனும் அங்கே இருக்கான். பார்த்தா அந்த நபர் எங்கே இருக்கானா, ஒரு பொட்டிக்கல்ல இருக்கான். அவன் கழுத்தறுத்து கீழே போடுறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த ஜட்ஜை காமிக்கிறாங்க. ஒரு கேஸை வாதாட்டி வெளியே வரான். அப்போ ஜன்னலை பார்க்குறான். ஜன்னலுக்கு கண்ணாடி வழியே பார்க்கும்போது தாடி லைட்டாக வளர்ந்த மாதிரி இருக்குது. இதை ஷேவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்கான். அவன் அஸ்டன்ட் அவன்கிட்ட, சார் போன ஒரு மேட்ச் நடந்துச்சு, அங்கே நான் போயிருந்தேன், ஒரு நபர் செம்மையாக ஷேவிங் பண்ணான், ஒரு செகண்ட் தான் டப்பு டப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிட்டான், நீங்கள் வேணா அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு அவன் அஸ்டன்ட் சொல்கிறான். அதனால் அந்த லாயரும் சரி சொல்கிறாரு. இங்கே இதே நேரத்தில் ஹீரோ எப்படா வருவான், அவனை கொலை பண்ணிட்டு எப்போயே வெறி தீர்த்துக்குவேன், இந்த வெறியோடு நின்றுட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த லாயர் வந்துடுறான். சரி இன்னைக்கு முடிஞ்சு, அவனை மர்கேசால பண்ண வேண்டிய நேரம்னு சொல்லிட்டு ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி அந்த லாயர் வரான். அந்த லாயருக்கு ஞாபகம் இல்லை இவன் தான் அவனு, பட் அது தெரியாமலே ஷேவிங் பண்ண போகிறான். நம்ம ஹீரோவும் கழுத்து அறுக்கலான்னு சொல்லி போகும்போது அந்த பையன் ஓடி வரான். சார் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், அந்த பொண்ணும் எல்லாவும் அக்செப்ட் பண்ணிட்டா, என் கூட நாளைக்கு வரா சொல்லிக்கான்னு சொல்லும்போது அந்த லாயர் செம்ம காண்டாயிருது. டே நீ தானடா அன்றைக்கி வீட்டுக்குள்ளே நின்று அந்த பொண்ணை பார்த்துட்டு இருந்தவன், உன்னை தானே தேடிட்டு இருந்தேன், 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போக பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த லாயை துரத்திட்டே ஓடி போகிறான். அந்த பையனும் அங்கேருந்து ஓடி போகிறான். இந்த ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருது. 15 வருஷமாக தேக்கி வச்சிருந்த பகையை இன்னைக்கு முடிக்கலாம்னு நினச்சான். பட் அந்த நபரால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இதனால் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இனிமேல் நம்ம வேறு வேலை தான் பண்ணி ஆகணும். இதுக்கடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தா அந்த பை பிஸ்னஸ் தான். இந்த பை பிஸ்னஸ் மூலிமா அவர் ரீச் பண்ணணும், அவனை கொல்லான்னு சொல்லி 2 பேர் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த லாயர் காமிக்கிறாங்க. லாயர் தெரிஞ்சு போச்சு இவங்க 2 பேரும் ஓடி போக போகிறாங்கன்னு. அதனால் அந்த பொண்ணுக்கிட்ட போய் என்ன ஓடி போக பார்க்குறீங்களா, நீ இங்கே இருந்தால் தானே அவங்க கூட ஓடி போக முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் சேர்க்குறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ பார்பர் ஷாப்பை இன்னும் க்ரோ அப் பண்ணுறான். அந்த சேரில் ஒரு மெக்கானிசம் மாதிரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணுறான். ஒரு காலேஜ் ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சீட் அப்படியே கீழே விழும். இந்த மாதிரி ஒரு சீட் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண அந்த நபரை காமிக்கிறாங்க. அவன் ஊராக அந்த பொண்ணை எங்கே பாட்டு தேடிட்டு இருக்கான். அந்த பொண்ணை கண்டிப்பாக ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் எடுத்துருப்பாங்க. அதனால் ஒவ்வொரு ஆர்ஃபனேஜாக ஏறி இறங்குறான். இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோனோட வெறியை தீர்த்துக்கிறதுக்காக அந்த கடையில் வர ஒவ்வொரு நபரையும் கழுத்தை இருக்கிறான். எல்லாரும் சாகடிச்சு அந்த சீட்டு கீழே இருக்கிற பட்டனை அமுக்குவான். இதனால் என்ன ஆவாங்கன்னா அவங்க அப்படியே கீழே போயிடுவாங்க. கீழே தான் அந்த பேக்கரி ஷாப் இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா செத்து போனவங்களை அரைச்சி ஒரு பை ரெடி பண்ணுவான். அந்த பையை ஊரில் விற்க ஆரம்பிக்கிறா. மற்ற நாள் விற்கிறத விட செம்மையாக விற்க ஆரம்பிக்குது. இவ்வளோ நாள் கேவலமாக சொன்னவங்களாம் செம்மையாகன்னு சொல்கிறாங்க. இது காரணம் என்னன்னா அது மனுஷக்கறி. இவ்வளோ ஊர் ஃபுல்லாக விற்கிறா, அவள் பேக்கரி ஃபேமஸ் ஆகுது. இப்படியே இவங்ககிட்ட காசு வர ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிக்கும். அதனால் ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறா.
ஹீரோவும் அதை ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க. மொத்தம் 3 பேர் அந்த பேக்கரியில் இருக்காங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் ஓடி வந்து, சார் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன், அந்த பொண்ணு ஒரு ஆர்ஃபனேஜில் இருக்கா, அவளை எப்படி கூட்டிட்டு சொல்லி கேட்கும்போது, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஆர்ஃபனேஜில் நிறைய பேர் டொனேஷன் கொடுக்க போவாங்க, அந்த மாதிரி உள்ள போய் அந்த பொண்ணை கடத்தி கூட்டு வந்துரு, அதுக்கப்புறம் எல்லாம் நான் பாத்துக்கன்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். பட் ஹீரோ பிளான் பண்ணி வச்சது வேற ஒரு விஷயம். அந்த நபர் அதை நம்பிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இதுக்கப்புறம் ஹீரோ லெட்டர் எழுதுறான். இந்த மாதிரி உன் கஷ்டத்தில் இருந்த பொண்ணை ஒரு நபர் கடத்திட்டான், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என் கடைக்கு தான் வர போகிறான், நீங்களும் அங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதுறான். அதை அந்த கடையில் இருக்கிற குட்டி பையனை கொடுத்து இதை லாயர்கிட்ட கொடுன்னு சொல்கிறான். அந்த குட்டி பையனும் அவங்ககிட்ட கூப்பிட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கு என்ன பண்ண தெரில. அந்த பொண்ணுக்கிட்ட போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பை மட்டும் எப்படி இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அதை சொல்லித்தரேன்னு சொல்லி கேட்கும்போது, அதுக்கு என்னடா வா நான் சொல்லித்தரேன்னு சொல்லி இவனை உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோ வெயிட் பண்ணி காத்துட்ருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் ஆர்ஃபனேஜுக்கு டொனேஷன் கொடுக்குற மாதிரி உள்ளே போகிறான். அந்த பொண்ணையும் கடத்தி கூட்டு வந்துடுறான். இதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பையன்கிட்ட எப்படி பை செய்யணும் இது எல்லாத்தையுமே செஞ்சு காமிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு அந்த அஸ்டன் வரான். அந்த ஊரில் இருக்கிற கடைகளுக்கு இவன் தான் சுகாதார அமைச்சர் மாதிரி ஒவ்வொரு கடையை போய் விசிட் பண்ண ஆரம்பிப்பான். அந்த மாதிரி இவங்க பை ஷாப்பை செக் பண்ணி பார்க்கறதுக்காக அந்த நபர் வந்திருக்கான். அந்த பொண்ணும் அங்கேருந்து ஓடி வந்துடுது. அப்படி வரும்போது அந்த குட்டி பையன் அதே ரூமில் விட்டுட்டு இவ பாட்டு மேலே வந்துட்டா. அந்த இடத்த சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் ஹீரோவுக்கு செம்ம கடுப்பாகுது. அவன் வர வேண்டிய நேரத்தில் இவன் குறுக்கால இருக்கான். பெசாம குழப்பான்னு சொல்லி இவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த குட்டி பையன் இந்த ரூம் ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்த எலும்புகளாக இருக்குது. யாரோ கொலை பண்ணி போட்ட மாதிரி எலும்பு கை கால்னு சொல்லிட்டு என்னென்னமோ இருக்குது. இதை பார்க்குற அந்த பையனுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே அப்படியே கட் பண்ணால் ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோக்கு அந்த நபர் நந்தி மாதிரி குறுக்காலத்துக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவனையும் சாகடிச்சு கீழே போடுறாங்க. அது கரெக்டாக அந்த குட்டி பையன் இடத்துக்கே வருது. அந்த குட்டி பையன் பணத்தை பார்த்து செம்மையாக பயந்துட்டு உடத்துல ஒழிஞ்சுக்கிறான். இப்போ அந்த பொண்ணுகிட்ட கேட்கும்போது, ஐயோ நான் மறந்தே போயிட்டப்பா, அந்த குட்டி பையனை கீழே விட்டு வந்திருக்கேன், அப்போ நம்ம ரகசியம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனை கொல்லாமன்னு சொல்லி கேட்கும்போது அது ஹீரோ சரின்னு சொல்கிறான். இப்போ அந்த பையனை தேடி உள்ளே போகிறாங்க. பட் அந்த பையன் பயந்துக்கிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறான். இங்கே அப்படியே அந்த பையனை காமிக்கிறாங்க. அவன் அந்த பொண்ணை அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து கடத்திட்டு அந்த இடத்த கூட்டி வந்துட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ எப்போலாம் அந்த லாயர் வருவான், அவனை கொலைப்பான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு பைத்தியக்கார பொண்ணு வாரா. இவன் கூட அந்த ஊரில் அங்கங்கே சுற்றிட்டு இருப்பா. அந்த பொண்ணு உள்ளே வந்து ஏதோ சொல்ல வாரா. பட் ஹீரோ அதை கேட்க மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை கழுத்து எடுத்துட்டு அதையும் கீழே போட்டுறான். இப்போ அந்த இடத்துக்கு அந்த லாயர் வரான். லாயர் உள்ளே வந்து அந்த பொண்ணு எங்க, நீ கூட ஒரு பொண்ணு ஓடிவதா சொன்னில்ல, அந்த பொண்ணு எங்கன்னு சொல்லி கேட்கும்போது, இருங்க இருங்க இன்னும் வரல, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இங்கே தான் வர போகிறாங்க, நீங்கள் அது வரைக்கும் ஷேவ் பண்ணக்கூடாது, அன்றைக்கி வேற வந்து பாதியிலே போயிட்டீங்க, இன்றைக்கி ஷேவ் பண்ணாமல் சொல்லி கேட்கும்போது அவன் சரி சொல்கிறான். இப்போ அப்படியே அந்த பையனை காமிக்கிறாங்க. அந்த பையன் ஹீரோடைய கடை வரையும் வந்துட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறான். நீ இங்கே இரு, நம்ம 2 பேரும் ஓடி போகிறதுக்கு ஒரு குதிரை வண்டி கொண்டு வரேன், நீ அது வரைக்கும் இங்கே பத்தமான்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்கேருந்து ஓடி போகிறான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணே தெரியாமல் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறா. இப்போ அப்படியே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ அந்த நபருக்கு ஷேவ் பண்ணுற மாதிரி ஷேவ் பண்ணி, நான் யாருன்னு தெரியுமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அப்பாவை ஜெயிலில் போட்டில்ல, அந்த பெஞ்சமின் பார்க்க தான் சொல்லிட்டு அவன் கழுத்தில் ஒரே போடு, ரத்தமாக தெறிக்க அவன் கழுத்தறு சாகடிக்கிறான். அவன் 15 வருஷம் பகையை இப்போ தீர்த்துக்கிறான். இப்போ அந்த நபரையும் அரைச்சி சாப்பிட்றதுக்காக கீழே போட்டுறாங்க. இப்போ ஹீரோ பகையை தீர்த்துட்டான். இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் ஏதோ ஒரு பொருள் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு தான் இருக்கான். பட் ஹீரோக்கு தெரியாது இதுதான் தான் பொண்ணுன்னு. ஒருவேளை இவன் இந்த கொலையை பார்த்துருப்பாளோ, இந்த சந்தேகம் ஹீரோக்கு வருது. அதனால் அவள் கழுத்தாக இருக்க போகிறான். பட் திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்ட் வருது. உடனே ஹீரோ வேகமாக அண்டர் கிரவுண்ட் கூடி போகிறான். பார்த்தா அந்த நபருக்கு இன்னும் உயிர் இருக்குது. அந்த நபரை கொடூரமாக சாகடிக்கிறான். சாகடிச்சு இன்றைக்கி 3 பேர் சாப்பாடு ரெடி பண்ண போகிறோம், அந்த சாப்பாடை நம்ம சாப்பிட போகிறோம். இந்த சந்தோஷத்தோட அந்த 3 பொண்ணையும் பார்க்குறான். பார்த்த அந்த பிச்சைக்காரியை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, இவனுடைய ஒய்ஃப் தான். பட் அந்த பேக்கரி வச்சிருந்த பொண்ணு ஹீரோட ஒய்ஃப் செத்து போனால் சொல்லியிருப்பா. பட் பார்த்தா அவள் இப்போ செத்து போயிருக்கா. அப்போ இவ ஏதோ போய் சொல்லியிருக்கா. நீ எதுக்காக போய் சொன்ன, நீ எதுக்காக என் பொண்ணு செத்து போனால் சொன்னேன், அது காரணம்னு சொல்லி கேட்கும்போது, அது காரணம் நீ தான். நான் உன்னை ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணேன், பட் நீ தான் அவளை கல்யாணம் பண்ணிட்ட. அது மட்டும் இல்லாமல் நான் பொய்லாம் ஒன்று சொல்லலை, உன் பொண்ணாட்டி விஷம் குடிச்சான்னு சொன்னேன், அவள் செத்து போயிட்டான்னு நான் சொல்லலையே, நீயா தப்பு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ணேன். இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லும்போது ஹீரோ செம்ம கடுப்பாயிருது. அந்த பொண்ணை பிடிச்சி நெருப்பில் போட்டுறான். இப்போ அந்த பொண்ணும் அங்கேயே செத்து போயிடுது. அவங்கிட்ட ரேசர் எடுத்து கீழே வச்சிடறான். இதுக்கப்புறம் ஒய்ஃபை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான். இது எல்லாத்தையுமே அந்த குட்டி பையன் பார்த்துட்டு இருக்கான். அந்த குட்டி பையன் நல்லாவே தெரியுது இவர் கொலைகாரன்னு. அதெல்லாம் கீழே வச்சு ரேசர் எடுத்து ஹீரோ கழுத்தில் ஒரே போடு.
ஹீரோ அங்கேயே செத்து போயிட்டான். கடைசியாக அந்த பையனும் ஹீரோடைய பொண்ணும் அங்கேருந்து ஓடி போகிறாங்க. இதோட ஸ்வீனி டாடுங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு, இது இந்த படமா இல்லை ஹாரி பாட்டரான்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹாரி பாட்டரில் வர நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம கேல் கிண்டல்வால், செவர்ஸ் ஸ்னேப், பீட்டர் பெட்டிக்ரோ, பெலாட்டிக் சிஸ்டர்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த படம் நேற்று போட வேண்டியது. ஒரு நண்பர் பிறந்தநாளைக்கு ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தாரு, அதுக்காக இந்த படம் போட தான் இருந்துச்சு. பட் நேற்று எங்கள் ஊரில் ஒரு மழைங்கனால இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்க முடியல, அதனால தான் பழைய வீடியோ தூக்கி போட்டேன். பட் அந்த நண்பருக்கு ஒரு கிஃப்ட் தான் இருந்துச்சு, அதுக்காக தான் இந்த படம். நீங்கள் சொல்கிற எல்லா படத்தையுமே நான் பார்க்க செய்கிறேன், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் தாங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரியே நிறைய பேர் கேட்குறாங்க. ஒருத்தர் கேட்குற படத்தையும் நான் ஒன்றா பண்ணிட்டு தான் இருக்கேன், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான மீட் பண்ண வரைக்கும். பாய் கைஸ்.